வணக்கம் அண்ட் வெல்கம் டு TRADEGENIUZ. திஸ் இஸ் நசீர், ஃபவுண்டர் ஆஃப் TRADEGENIUZ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன். ரொம்ப நாளாக நம்ம வந்து லைவ் அனாலிசிஸ் போடல, அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன், நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எப்படி மேலே போக போகுது, எப்படி கீழே வர போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆப்ஷன் செட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனுக்கான சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட சார்ட்ஸ் எடுத்துப்போம். இந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது எப்போவுமே நம்ம சரி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் தான் வரும். ஸோ அதனால் வந்து இந்த வீக்கு பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ பேங்க் நிஃப்டி சார்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு தெளிவாக தெரியும் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் க்ளோர் விட்டுற அப்டன், க்ளோர் விட்டுற அப்டன். ஸோ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, மேலே தான் போயிட்டு இருக்கு. இது மேலேயே போயிட்டு இருக்கு, இது கீழே விழுன்றோமா, எப்போ கீழே விழும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இப்போ நம்ம இருக்கிற மந்த்லி லெவலில் இருக்கிறதுனால எப்போவுமே நம்ம கிளியர் பண்ணிப்போம். ஸோ மந்த்லி லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லோ தெரிஞ்சால் தான் நம்மளால் இது ப்ரைஸ் கீழே விழுமா விழாடா அப்படின்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிளியர்டு சப்போர்ட் லெவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மந்த்லி லோ வித் த சப்போர்ட் லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அந்த லெவலில் நோட் பண்ணிட்டோம். இந்த லெவலில் மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் மார்க்கெட் என்ன ஆகும்னா கீழே விழுவும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகுது, மேலே தான் போயிட்டு இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த லெவலில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் இது வரைக்கும் வரும். ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ என்னோடய எதிர்பார்ப்பு படி மார்க்கெட் இன்னுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே எதிர்பார்ப்பேன். ஏன்னா இப்போ மார்க்கெட் என்ன நடக்கலாம்னா இது வரைக்கும் போயிட்டு கூட கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. லைக் இந்த மாதிரி மூமெண்ட் இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தானே தவிர இட்ஸ் நாட் எ ரியலிஸ்டிக். இது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்படி இருக்கலாங்கிறது, இன்னுமே மேலே போகலாம் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஓகே, மேலே போகலாம். எது வரைக்கும் மேலே போகலாம், இது வரைக்கும் மேலே போகலாம் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது வரைக்கும் மேலே போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்ல. ஸோ இது வரைக்கும் மேலே போகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ், ஏன்னா இந்த லோ பிரேக் ஆகிறது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம வந்து போய் தான் ஆகணும். ஓகேங்களா, நம்ம வந்து இப்போவே எடுக்க போகிறல வீக்லி ப்ரெடிக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஓகே, சரி, இந்த வீக் நான் ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் ஆல்ரெடி பிரேக் அவுட். அதாவது ட்ரெண்ட் என்ன இருக்குது, ஒரு மைனர் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ட்ரெண்ட் என்ன இருக்குது, ஆல்ரெடி பிரேக் ஆகிருக்கு. மார்க்கெட் பிரேக் ஆகி மேலே போயிட்டுருக்கு. பிரேக் ஆகி மேலே போகிறப்போ இந்த இடத்துல ஒரு கீ லெவல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல கீ லெவல் விட்டுட ப்ரீவியஸ் லோவுமே இருக்கிறதுனால இந்த லெவலில் பிரேக் பண்ணால் தான் நம்ம எதிர்பார்க்கறது நடக்கும். ஓகே, இந்த லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, மேலே போயிட்டுருக்கு. அண்ட் தென் இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1, 2, 3 டச்சில் இருக்குது. ஸோ இந்த லெவலையும் பிரேக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். உடனே என்னால் டிசைட் பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் என்னால் வந்து இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்னா டிசைட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிளவுட் வித் அப் ட்ரெண்ட். ஸோ கிளியராக அப் ட்ரெண்டில் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போது நான் வந்து உடனே என்னால் டிசைட் பண்ண முடியுமான்னு கேட்டால் உடனே இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கான லைன்ஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். ட்ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெண்டு தெரிஞ்சால் தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா இந்த லோ பிரேக் ஆகாதது வரைக்கும் மார்க்கெட் என்ன தான் செய்யும், மேலே தான் போகும். ஆனால் இப்போ வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நிற்கிது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் வாய்ப்பு இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு கன்சாலிடேஷன் கூட க்ரியேட் ஆகலாம். ரேஞ்சிங் மார்க்கெட் என்ன ஆகலாம்னா க்ரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த க்ரியேட் ஆகிறப்போ இந்த இடத்துல என்ன நடக்கலாம், இந்த வீக்கு ஃபுல்லாகவே ஒரு ரேஞ்சிங்கில் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2 or 3 வீக்ஸ் திருப்பி கீழே வரலாம். கீழே வரணுன்னா என்ன நடக்கணும், இந்த வீக்லியில் எனக்கு கீழே வரணுன்னா டெய்லி மார்க்கெட்ஸோட சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆனால் இந்த வீக்லி மார்க்கெட்டோடைய லெவல்ஸ் எனக்கு தெரியும். அதர்வைஸ் என்னால் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போது இது அப் ட்ரெண்டாக இருக்கும்போது மார்க்கெட் என்ன நடக்கலாம்னா சீதா ஒரு சேனல் ரியாக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுறேன். எஸ், ஆஃப்கோர்ஸ் ஒரு சேனல் ரியாக்ஷன் வருது. ஸோ நான் எதிர்பார்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா இந்த சேனலில் ரியாக்ட் ஆகும். இது வரைக்கும் போகலாம், இது வரைக்கும் போகலாம். அதுக்கு முன்னாடி உடனே இது வரைக்கும் போயிடுமான்னு நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. ஸோ வெயிட் தான் மார்க்கெட் என்ன பண்ணணும்னா நீங்கள் வெயிட் தான் பண்ணணும், அவசரம் மட்டும் பற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த வீக் கேண்டல் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ப்ரெஷரோடு தான் முடிஞ்சிருக்கு. ஷெல்லிங் ப்ரெஷர் அவ்வளோவா இல்லை. ஸோ பையிங் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வருகின்ற வீக் என்ன நடக்கும்னா இந்த ரெசிஸ்டன்ஸை அடிச்சுட்டு கீழே கூட விழலாம். கீழே விழணும்னா எனக்கு டெய்லி லெவலில் பிரேக் பண்ணணும். டெய்லி லெவலில் என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல டெய்லி லெவலில் நான் நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கப்போ இதுதான் எனக்கு ஒரு டெய்லி லெவல். இதெல்லாம் எனக்கு என்னன்னா டெய்லி லெவல்ஸில் இருக்கு. ஸோ இப்போது என்ன நடக்குன்னா இந்த டெய்லி லெவல் பிரேக் ஆனால் தான் இதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் ஃபேஸில் இருக்கு. ஸோ அப்போது இந்த இடத்துல டெய்லி லெவல் அப்படின்னு நான் மார்க் பண்ணும்போது இங்கே என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணணும். லெவலை நல்லா மேனேஜ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பிரேக்கிங் திஸ் லெவல்.
ஏன் அப்படின்னா இட்ஸ் கிளியர் வித் த லோ ப்ரீவியஸ் லோ அப்படின்னா உங்களுக்கு இதுதான் வரும். நம்ம என்ன வச்சுக்காமீங்க, இதுதான் ப்ரீவியஸ் லோவாக வருது. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் என்ன ஆகும்னா நம்ம எதிர்பார்க்குற நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இது அப்படின்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 39,400 கிட்ட வரும். 39,420 கிட்ட வரதுக்கு சான்சஸ் சி 39,500 கூட வச்சுக்கோங்க. மார்க்கெட் என்ன ஆகலாம் 39,500 அதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் கீழே தான் விழும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம நினைக்கிறோம் கீழே விழுவும் அப்படின்னு நினச்சிட்டுனால சரி. இப்போ இதை பிரேக் பண்ணும். இதை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், நான் டேரெக்டாக 4 ஹவர்ஸ் போயிடுவேன். ஸோ 4 ஹவர்ஸ் போனால் எனக்கு கிளியராக என்ன ஆகுது, இங்கே அப் ட்ரெண்ட் லைன் கிளியராக மேனேஜ் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு அப் ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் மார்க்கெட் திருப்பி மேலே போயிட்டு தான் கீழே விழும். இந்த லெவலில் பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகுது, மேலே போகுது. ஆனால் இங்கே பையிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்பவே லோவாக தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாதான் மேலே. அதர்வைஸ் மார்க்கெட் கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் கீழே விழுவுனா இதோட ஸ்ட்ரெச்சர் பேஸ். அப்போது நான் எப்போ கீழே விழுவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,800 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டோட லெவல் இது வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 40,800 பிரேக் பண்ணும். ஃபஸ்ட்டு பிரேக்கிங் இங்கே 40,800. இதை பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து 39,500 கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தவிர அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம் மேலே தான் போயிட்டு இருக்கு. இப்போ கரண்ட்டாக சுச்சுவேஷன்ஸ் எங்கே இருக்குன்னா மேலே போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா 41,730 கிட்ட நிற்கிது. ஸோ உடனே நான் மேலே போயிடணுமான்னு கேட்டிங்கன்னா நோ, அதை தான் சொல்லுவேன். ஸோ வெயிட் வித் த மார்க்கெட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ உடனே 2 ஹவர்ஸ் பாருங்கள். 2 ஹவர்ஸுமே அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கல அப்படிங்கிறதா இங்கே. ஸோ நெக்ஸ்ட் வி ஹவ் டு பி த ஸ்கேல்ப். நம்ம எப்போவுமே ஸ்கேல்ப் தான் பார்ப்போம். ஸோ ஸ்கேல்பிங்கில் போய் பார்க்கலாம். ஸ்கேல்பிங்கில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இட்ஸ் கிளியர் வித் அ பை ட்ரெண்ட் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, ஸோ தெளிவாக ஒரு பை போயிட்டு இருக்கு. ஸோ பையிங் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பையிங் வந்து என்ன நடக்குதுங்கிறத நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நான் உடனே வந்து செல் போயிடக்கூடாது. இந்த இடத்துல நான் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயத்துலையும் இருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல ஹை பிரேக் ஆகிருக்கு. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இந்த இடத்துலேருந்து இம்பல்ஸாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து இம்பல்ஸாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த இடத்துக்கு 50% ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரலாம். அதாவது எப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு தான். ஓகேங்களா, ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் லோ டு ஹைக்கு நான் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கண்டுபிடிக்கணும். ஸோ தட்ஸ் குட், நான் வச்ச லெவல் கரெக்டாக இருக்குது. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுதுன்னா இதுதான் ஒரு ரீசன். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 50 மினிட்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆகலாம், மேலே போகலாம். இந்த இடத்துக்கு மேலே வந்துட்டு எங்கே போகலாம், இங்கே போயிட்டு திருப்பி என்ன ஆகலாம், ப்ரைஸ் ட்ராப் ஆகி கீழே வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ என்னோடய எதிர்பார்ப்பை தான் நான் சொன்னேன். அப்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ட்ரி மார்க்கெட்டோட டைரக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு தெரியுங்கிற பட்சத்தில் டெய்லியில் போங்க. ஸோ டெய்லியில் இன்னும் எனக்கு தெளிவான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ மார்க்கெட் ட்ராப் தான் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ இந்த லெவல் ஸோ நான் மார்க் பண்ணி வச்சு இது வந்து உங்களுக்கு ஒரு 50 மினிட்ஸ் லெவல். இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் இந்த டெய்லியிலேருந்து இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த லோ பிரேக் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது டெய்லி மார்க்கெட்டோட வியூவை. வீக்லியுமே அதே சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்குது. ஏன்னா நான் உடனே வந்து டிசைட் பண்ண முடியாது. 4 ஹவர்ஸில் நான் பார்க்கும்போது இன்னுமே ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனில் இன்னும் மேலே போகிற மாதிரி தான் தெரியுது. அப்போது 50 மினிட்ஸில் இன்னும் ஒரு 2 டேஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெவல், அதாவது நான் சொல்ல பாருங்க, இந்த லெவல் பிரேக் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட் என்ன ஆகும்னா இந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு மேலே போகும். ஓகேங்களா, 41,700 திருப்பி ரீச் பண்ணுவோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு இதை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி மார்க்கெட் என்ன ஆகலைன்னா கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நான் இன்னுமே வெயிட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணுறான்னு பார்ப்பேன். ஃபஸ்ட்டு இந்த லெவல், அதாவது 41,385 அப்படிங்கிறது ஒரு லெவலாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 41,200 வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகலாம். ஸோ இந்த 2 லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எதுக்கு வந்துடும் அப்படின்னா எதுக்கு வந்துடும் 40,800க்கு ஆல்மோஸ்ட் வந்துடும். இல்லை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 40,000க்கு வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா ட்ராப்பு எது வரைக்கும் ட்ராப் ஆகும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற 39,500க்கு வந்துடும். இப்போது இந்த லெவலுக்கு பிரேக் ஆகாதது வரைக்கும் ஒன்று எங்கெங்கே ரியாக்ட் ஆகி மார்க்கெட் மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இங்கே வந்துட்டு கூட மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் தென்
இந்த லெவலில் பிரேக் பண்ணி கூட மார்க்கெட் என்ன ஆகலாம்னா இது வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அப்போது ரெண்டுக்குமே பை சான்ஸ் இருக்குது. இப்போ பையிங் சான்ஸ் எங்கெங்கே இருக்குன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணி கூட இங்கே வந்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம், இல்லை அப்படின்னா இந்த லெவல்லேருந்து கூட ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இதுக்கு பை சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுற டைமில் எனக்கு மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ் தெரியாது. ஏன்னா வீடியோ போடுறதுக்கு இன்னுமே வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகிடும். பட் இந்த வீடியோ எடிட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இம்பல்ஸ் ஆகுது. இப்போ மார்க்கெட் கீழே தான் விழுது, நான் என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து லேர்னிங்க்கு தானே தவிர இது என்ட்ரிக்காக கிடையாது. ஸோ மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ ஆக்சுவலி லோ பிரேக் ஆகிருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே வருது. இன்னுமே நான் என்ன நினைக்கிறேன்னா சிம்பிள், இனிமேல் கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி என்ன ஆகலாம்னா கீழே வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக. ஸோ இந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அப்போது இந்த வீடியோ போடுறப்போ என்னுடைய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ 1 மணிக்குள்ளே நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி புஷ் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டு கீழே வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ மார்க்கெட்டில் பார்ப்போம். நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸை வந்துட்டு மேலே வச்சுட்டு கீழே வரைக்கும் டார்கெட் ட்ரை பண்ணலாம். அதாவது இப்போ என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நானாக என்னென்னா இந்த இடத்துல செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இந்த இடம்னா இந்த இடத்துல செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஓகேங்களா? செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் ஐ ஹவ் டு பி கோ வித் த செல். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா ஐ வில் பி கோ ஃபார் த பை. ஓகேங்களா? பை எடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பை எடுப்பேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னா இங்கே தான் போக போகுது. ஓகேங்களா? இது வந்து ஸ்கேல்ப் ஒரு 2 டேஸுக்கான பீரியட் தான். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாம்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போது கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸில் இது நடக்குங்கிறது எதிர்பார்ப்பு. ஓகே ப்ரோ, இவ்வளோ சொல்லிட்டீங்க, ஸ்கேல்பிங்லாம் எங்களுக்கு சொல்லிட்டீங்க, ஸ்விங்கில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்விங்கில் வி கேனாட் ஏபிள் டு ஜட்ஜ் நவ். ஏன்னா மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, அதனால நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்விங்கில் நான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நான் என்ட்ரி போகணும் அப்படின்னா ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போகாதீங்க. ஸ்விங்கில் நீங்கள் என்ட்ரி போகணும் அப்படின்னா 40,850 இருக்குல்ல, ஸோ 850 பிரேக் பண்ணி எனக்கு கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணும் இண்டிஸ் எடுக்கணும். அதாவது நல்லா பாருங்கள், 850 அதாவது சிம்பிள் 40,800 பிரேக் பண்ணும்போது நீங்கள் செல் என்ட்ரி போகலாம். எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,600 வரைக்கும் உங்களால் செல்லுக்கு போக முடியும். அந்த இடத்துலையும் பிரேக் பண்ணிச்சு 39,600யுமே மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஆல்மோஸ்ட் கிவிங் த செல் ஃபார் 37,500 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த லெவலில் செல்லிங்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பையிங்குமே அதே மாதிரி தான் 39,850 நல்ல ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடச்சா நீங்கள் தாராளமாக பையிங்க்கும் போக ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்று பையிங்கான வேல்யூ எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,500 அண்ட் தென் செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு ஏரியாவுக்கு இருக்குது. அதை நம்ம வந்து ஸ்கேல்பிங் இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்விங் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ்னால தான் நம்மளால் ஸ்விங் பண்ண முடியல. ஸோ பொறுமையாக நிதானமாக இருந்து ஸ்விங் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். ஸோ அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே சர்வைவல் பண்ண முடியாது. ஸோ பொறுமையாக நிதானமாக மார்க்கெட்டை ட்ராவல் பண்ணலாம். நான் நினைக்கிறது கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போய்ட்டு திருப்பி கீழே வர போடு. ஸோ திருப்பி இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அப்படி சப்போஸ் நான் நினச்ச பொசிஷன் படி வரலை அப்படின்னாலும் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் க்ரியேட் பண்ணலாம். இது பிளான் ஏ. ஆக்சுவலி இது வந்து பிளான் ஏ. பிளான் பி என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம்னா ஒரு கன்சாலிடேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு கூட மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருப்போம். ஸோ இப்போது 2 நாளைக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ஸை பார்க்கும்போது மார்க்கெட் என்ன ஆகலாம்னா ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர இன்னும் நமக்கு தெளிவான வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ அப்போது இந்த இடத்துல பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் பை போகலாம். ஸோ கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத நம்மளோட ட்ரைனிங் செஷன்ஸில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொருத்தருக்குமே சொல்லித்தரோம். எப்படி மார்க்கெட்டை பார்க்கணும், என்ன பார்க்கணும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பேட்சஸில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க.
அதர்வைஸ் பொறுமையாக இருந்தால் தான் தெரியும். லைவில் எதுவுமே என்ட்ரிஸ் கிடைக்கல, நான் போடுற சமயத்தில் எந்த ஒரு என்ட்ரியுமே கிடைக்கல. என்ட்ரி கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக என்ட்ரி போட்டு காமிச்சிருப்பேன். இப்போது வெயிட்டிங் பீரியட். ஸோ வெயிட் பண்ணி இங்கே செல் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்போ செல் எடுத்துக்கலாம். பையிங் கிடைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கேல்ப்புக்கான பை எடுக்கலாம். பட் ஸ்விங் ட்ரேட் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பட்டன் பண்ணுங்கள் அண்ட் தென் ஒரு கமெண்ட்ஸுமே கொடுங்க. எனவே தேங்க்யூ ஃபார் கிவிங் wonderful opportunity to share my experience. Thank you guys.